ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போத்தி ஸ்வர்ண மஹாலுக்கு நான் போயிருந்தேன். டிஜிகோல்ட் போட்டிருந்ததில நான் வந்து தங்கம் வாங்கினேன். அது லாபமா இருந்ததா, நஷ்டமா இருந்ததா, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இது பார்த்தீங்கன்னா, கடை நான் போன உடனே ஃபஸ்ட்டு நல்லாவே இருந்தது. நல்லாவே நம்மளுக்கு வந்து வெல்கம் பண்ணாங்க. நல்லா தண்ணி குடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டீ குடுத்தாங்க. டீ வேணுனா டீ, கூல் ட்ரிங்க்ஸ் வேணுனா கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாரி குடுத்துருந்தாங்க. நல்லாவே பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த ஒரு பொண்ணு எங்களுக்கு நல்லாவே இது எடுத்து எல்லாமே எடுத்து காமிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா, டிஜி கோல்டில் நான் பார்த்தீங்கன்னா 4 கிராம் காயின்ஸ் சேர்த்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சேர்த்துருந்ததில நான் வந்து இது வந்து 6 கிராமுக்கு இந்த செயின் வாங்கியிருந்தேன். இந்த செயின் பார்த்தீங்கன்னா 6 கிராமு. இதுக்காக வந்து இன்னும் வந்து 2 கிராமுக்கு பத்தலைன்ட்டு 1 1/2 கிராம் காயின் கொண்டு போயிருந்தேன். 1 1/2 கிராம் காயின் குடுத்துட்டு, ஒரு 1/2 கிராமுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் குடுத்து நான் வந்து இந்த 6 கிராம் செயினை வாங்கியிருந்தேன். நல்லாவே இருந்தது. சூப்பரா இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த செய்கூலி சேதாரத்தில பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செயினுக்கு வந்து இது 15% வந்து 1.99% வந்து அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து 4% அந்த மாரி போட்டிருந்தாங்க அந்த செயினுக்காக செய்கூலி சேதாரம். அந்த மாரி போட்டிருந்தாங்க. அதிலேருந்து உங்களுக்கு வந்து 9 புள்ளி ஏன்னா 14, 15 வரைக்குலாமே இருக்குது. அ செய்கூலி சேதாரம். ஆனா நம்மளுக்கு வந்து இந்த டைம் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. எப்போனா பிப்ரவரி 15 வரைக்கும் போட்டிருக்காங்க. அதற்குள்ளே போயிட்டோம்னா நம்ம நல்ல ஓரளவுக்கு அந்த டிஸ்கவுண்ட்டோட எடுத்துக்கிறலாம். பார்த்தீங்கன்னா, இது எனக்கு பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டில் லாபமா நஷ்டமான்னு இப்போ பார்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு நாங்க எடுத்த அன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அதோட தங்கத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஆ 13,600 வந்துருந்துச்சு. ஆனா நாங்க எடுத்த இது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா, தங்கத்துக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ரூ. 81 வரும். ரூ. 81 வரும் 6 கிராமுக்கு. ஆனா அவங்க போட்டது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கட்ட 1 1/2 கிராம் இருந்த அந்த காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20,000 போட்டு 20,536 அந்த மாரி போட்டிருந்தாங்க. நாங்க குடுத்த அந்த காயினோட அமௌண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் கட்டியிருந்தது பார்த்தீங்கன்னா, டிஜி கோல்டில் ரூ. 33,750 கட்டியிருந்தேன் நானு. அது ஃபுல்லாவே அவங்க வந்து நான் கட்டியிருந்த அமௌண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே போட்டாங்க. கட்டியிருந்த அமௌண்ட்டு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன போட்டிருந்தாங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு தங்கத்தோட ரேட் எவ்வளோன்னு போட்டிருந்தீங்கன்னா, 6 கிராமுக்கு எல்லாம் டிஸ்கவுண்ட் எல்லாம் போக ரூ. 64,000 தான் போட்டிருந்தாங்க. ரூ. 64,653 போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 கிராம் 1 1/2 கிராமுக்கு காயின் வந்து ரூ. 20,000 லெஸ் பண்ணிட்டாங்க. 20,536 அப்புறம் ரூ. 11 நான் வந்து கையிலேருந்து குடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ரூ. 64,000 தான். எனக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதில வேற இந்த டிஸ்கவுண்ட்லாம் போட்டிருந்ததுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க. அதனால எனக்கு ரொம்ப இந்த டிஸ்கவுண்ட் வந்து இது வந்து பிப்ரவரி 15 வரைக்கும் இருக்குது. நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இப்ப வேற இடத்துல தங்கத்தோட ரேட் அதிகமா இருக்கிறனால நம்ம எங்க போனாலும் இப்ப நான் வந்து போட்டது பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 17 2025ல போட்டிருந்தேன். ஆனா வந்து அது முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2026ல முடிஞ்சது. அப்ப எனக்கு வந்து அந்த 330 நாள் கழிச்சு நான் வந்து இத எடுக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது. ஏன்னா நான் இன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்திருந்தேன்னு பார்த்துக்கங்களேன், ரூ. 81,000 கட்டி, அதுக்கும் இல்லாம செய்கூலி சேதாரம் எக்ஸ்ட்ரா நான் கட்டியிருக்கணும். எப்படியும் ரூ. 85 கிட்ட வந்திருக்கும். ரூ. 85 அந்த ரூ. 86 கிட்டயே வந்திருக்கும் ஆனா எடுத்தது. பார்த்தீங்கன்னா, ஆனா வந்து நான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான இதில தான் எடுத்திருந்தேன். நான் கட்டினது ரூ. 33 ரூ. 33,750. நான் குடுத்த 1 1/2 கிராம் காயினுக்கு ரூ. 20 ரூ. 20,000 20,536 அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரூ. 11 எக்ஸ்ட்ரா கையில குடுத்துருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருந்துச்சுங்க. இதனால வந்து நம்மளுக்கு இப்போ அதுவும் இந்த ஆஃபர் போட்டிருக்கிறதுனால வந்து எனக்கு அ ரொம் நம்ம எடுத்து திருப்தியா இருந்தது. ஏன்னா, இதே இது நான் வந்து ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சது தான். நான் 1000 2000லாம் கட்டலங்க. 100, 300, 200 இதுக்குள்ள என்னைக்காச்சும் ஒரு 500 அந்த மாரி தான் கட்டியிருந்திருப்பேன். இது வந்து அப்ப நம்மளுக்கு 100 100ஆ சேர்ந்தது. இப்போ நம்மளுக்கு ஒரு கையில ஒரு பொருளா வர்றப்ப நம்மளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதே மாரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. டிஜி கோல்டு வந்து லாபமா தான் இருக்குது. என்னைய பொறுத்தவரைக்கும் டிஜி கோல்டுல நம்ம வந்து இப்ப நகை வாங்குறது லாபம். இதுவே காயினா வாங்கிக்கிறனாலும் காயினா வாங்கிக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான்.
நான் வந்து இது இது இப்போ போட்டிருந்ததுனால அந்த நான் வந்து பொருளாவே எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளி கம்மல் ஒண்ணு எடுத்திருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, நல்லா கம்மியான பார்த்தீங்கன்னா, வெள்ளி கம்மல் வந்து இது இதில வெள்ளி தங்க முலாம் பூசியது. இதுவும் நல்லா இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே கோல்டு மாரியே தான் இருந்துச்சு. ஃபங்ஷனுக்கு மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, ரூ. 834 தான். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நீங்க போனீங்கன்னா பாருங்க. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நான் வந்து இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. எத்தன டைம் வரும் என்னன்னு தெரியல. பார்க்கலாம். நல்லாவே இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா பார்த்தா கோல்டுன்னு தான் சொன்னாங்க எல்லாரும்.